கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 24ஆம் நாள். தேவன் உங்களோடு பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. இன்றைய மன்னா மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுக்கான விளக்கத்தை பார்க்கலாமா? நமக்கு அநேக கட்டளைகள் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டளைகள் எல்லாத்துலயும் இதுதான் ரொம்ப மிகப்பெரிய முதன்மையான கட்டளை அப்படின்னு இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்காங்க. நாம இந்த உலகத்தை இருக்கிற எல்லாத்தையும் விட நம்முடைய தேவனிடத்துல அதிகமா அன்பு கூறும்போது அவருக்கு பிரியமான காரியங்களை மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற ஆசை நம்மளுக்குள்ளேயே உண்டாகும். நாம சுயநலம் இல்லாதவங்களா வாழவும், மற்றவங்களுக்கு உதவி செய்து அவங்க மேல அன்பு காட்டவும் நம்ம முயற்சி செய்வோம். அது மட்டும் இல்ல, தேவனுடைய பரிசுத்த வார்த்தையாகிய இந்த வேதாகமத்தை ரொம்ப ஆவலா இன்ட்ரெஸ்டா படிச்சு அதுல உள்ள சத்திய காரியங்களை மற்றவங்களோட நம்ம ஷேர் பண்ணிப்போம். நம்முடைய வாழ்க்கைய எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரோ அதே அளவுக்கு அவரை போலவே வாழ்றதுக்கு நாமளும் முழுமையா முயற்சி செய்வோம். சோ குட்டீஸ், நாம உலக காரியங்கள் மீது அன்பு வைக்க கூடாது. நம்முடைய முழு இருதயத்தோடும் தேவனை நேசிச்சு சுயநலம் இல்லாம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு தினமும் அவருடைய வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து போல நல்ல பிள்ளைங்களா வாழ பழகிக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிள் எடுத்து உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நம்முடைய முழு பலத்தோடும் தேவனிடத்துல அன்பு செலுத்தி இயேசு கிறிஸ்துவோடைய மாதிரியை பின்பற்றி நடந்து தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைகளா வாழ்றது குறித்து இன்னைக்கு ஃபுல்லா உங்க மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இந்த மன்னாவோட இன்னைக்கு சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நம்ம சந்திக்கலாம். எப்பவுமே எப்படி இருக்கணும்? தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருக்கணும். ஓகே, காட் பிளஸ் யூ. பாய்.